தேர்தல் தேதியை அறிவிக்கல, அதுக்குள்ளேயே இப்படி தாக்குறாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சு வேலைகளை தீவிரப்படுத்திட்டா அப்ப எப்படி அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்ல, இவங்க கடுமையாக இதை செய்வார்கள். இது மக்கள் அனைவருக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்கிற ஒரே இது நீதிமன்றத்து மூலமாக நாங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்வோம். அது அடுத்ததாக இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலமா தான் நாங்கள் எடுத்து வெளியே சொல்ல முடியும். ஸோ எல்லாவற்றையும் மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். நீதிமன்றத்தை நாடி எங்கெங்க இப்ப எஃப்ஐஆர் போடுவோம். ஒரு பையன் முந்தானத்துக்கு முன்னாடி பேசுற அப்படி அவர் 3 நாள காணோம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு மினிஸ்டர் போன் பண்ணி பேசுற அளவுக்கு இவர்களுக்கு என்ன பயம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தோல்வி பயம் ஒன்றே காரணம். இவர்கள் இதுவரைக்கும் சென்னையில வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு வேலை செய்யவில்லை. எங்களுடைய கட்சியினர் மட்டும்தான் இன்னைக்கு எல்லா தெருக்களிலும் எல்லா வீடுகளும் கொண்டு சேர்ந்திருக்காங்க. அந்த ஒரு பயத்தால் தான் இவர்கள் வேற யார் மீதும் எந்த தாக்குதல் நடத்தாமல் எங்களுடைய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மீது மட்டும்தான் இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேகர் பாபு இது இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்த அரசியல் எல்லாம் வேற, நாங்கள் செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கான அரசியல் வேற. அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சாலும் எங்களை தடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதுக்கு விலை சொல்லும். சார், சிவகங்கையில தூய்மை பணியாளர்கள் விசில் கொண்டு போயிருக்காங்க. அந்த விசில தடை பண்ணிருக்காங்க. இந்த திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசு தோல்வி பயத்துல என்ன செய்யறது, எதை தின்னா பித்தம் தெளிவாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. எதை பார்த்தாலும் விசில பாக்குற மாதிரி இருக்கு. எதை செஞ்சாலும் அவர் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மாதிரி தெரியுது. எல்லா இடத்துலயும் எப்படி தடை செய்ய முடியும்? இது என்ன இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட சின்னம் இப்ப இலை சின்னம் இருக்கு, சூரியன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை தடை செய்ய முடியுமா என்ன? இவர்களுக்கு என்னன்னா மக்கள் அனைவரும் விரும்பும் ஒரு சின்னமாக எங்களுடைய தலைவருடைய விசில் சின்னம் இருக்கு. அந்த தோல்வி பயத்துல எதை பார்த்தாலும் இவங்க ஏதோ இந்த சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம்ன்ற மாதிரி தான் விசில புடிங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இங்க நடக்காது. இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் தான் இருக்கு. தேர்தல் போலிங் அன்னைக்கு தெரியும் யாருக்காக மக்கள் அனைவரும் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறாங்க. தமிழ்நாடு அமைதியான மாநிலம், நம்பர் 1ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க, இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாம் தாக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில சார்? இல்ல, இங்க இருக்கிற அரசு தான் எல்லா ரவுடித்தனத்துக்கும் காரணம். யாரு இது? பத்திரிகையாளர்கள் யார் தாக்குனது? அங்க இருக்கிற எம்எல்ஏ, ஒரு பழனியாண்டின்ற எம்எல்ஏ கொண்டு போய் குவாரியில வச்சு தாக்குறாரு. அதுவும் என்னன்னா இல்லீகல் கல்குவாரி யார் நடத்த முடியும்? இன்னைக்கு இல்லீகலா ஒரு ஆள் போய் பொட்டிக்கரை வச்சிட முடியுமா? இல்லீகலா ஒரு ஆட்டோ ஓட்டிட முடியுமா? ஒரு சும்மா 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம போனா கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி 500 1000 ஃபைன் போடுற காவல்துறைக்கு ஒரு இல்லீகல் குவாரி மலையை கிட்டத்தட்ட 200 அடி குறைஞ்சாச்சு. அது தெரியாதா உங்களுக்கு? பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செய்யறது திமுக தான். திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக எம்எல்ஏ தான். அதை தட்டி கேட்டா யாரா இருந்தாலும் தாக்கத்தான் செய்வாங்க. அதை மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை மாற்ற வேண்டிய அரசியல் ஒரு புது அரசியல் வர வேண்டும் என்றுதான் இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. அது இந்த தேர்தலில் தான் விலை சொல்லுமே தவிர்த்து இவர்களை திருத்தவே முடியாது என்பது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் குறித்து அடுத்த கட்டமா தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய? இல்ல, நாங்க நீதிமன்றத்தில் இன்னைக்கு நாடி இருக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவர் எடுத்துக்கலன்னா சொல்லுங்க இருக்காங்க. கமிஷனர் கம்ப்ளைண்ட் எடுத்து இது எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்றவாளிகள் மீது தேவையான நடவடிக்கை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி அங்கிருந்து டைரக்ஷன் வாங்க. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போனா என்னதான் வேற வழி இல்லையா? இங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர் கையில இருக்கு. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில இருக்கப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? சோ எங்களால முடிஞ்ச என்ன இதுவோ செய்ய போறோம். சோ நீதிமன்றம் தான் முதலடி. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம், மக்கள் மன்றத்தில் சேர்க்க போறோம். கண்டிப்பா எந்த இடத்துலயும் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்களா, நாளைக்கு இதே இடத்துல 200 பேர் வேலை பார்ப்பாங்க. அனைத்து எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் இங்கே இந்த பணியை செய்வோம். அவர்களுக்கு துணையாக நாங்கள் நின்று செய்வோம். எந்த இடத்தெல்லாம் அவர்கள் இந்த மாதிரி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி செய்யறாங்களோ அந்த இடத்துல இதை விட 2 மடங்கு 3 மடங்கு எங்களுடைய நிர்வாகிகளுக்கு துணையாக நாங்கள் எல்லாம் நிற்போம். நாங்கெல்லாம் நின்று வேலை செய்வோம். இதே மாதிரி அடுத்த ஒரு 45 நாள் கழிச்சு சேகர் பாபு தோல்வி அடைஞ்சு போற வரைக்கும் நாங்கள் எல்லாம் வேலை செய்வோம்.